கோடிகளை கொட்டினாலும் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அரசு ஊக்கத்தொகை கொடுக்காவிட்டாலும் அயல்நாடு சென்று தன் நாட்டின் பெருமையை நிலைநாட்டி வந்திருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள். மலைவாழ் பெண்கள் அரிதாக படித்து வரும் நிலையில் விளையாட்டுத்துறை என்பது அவர்களின் எட்டாக்கணியாக இருந்தது எனலாம். விருப்பம் இருந்தால் விளையாட்டுத் துறையிலும் கால் பதிக்கலாம் என்று கால்பந்து போட்டியில் அதிக ஆர்வம் கொண்ட மலைவாழ் மாணவிகள் முழு பயிற்சியுடன் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற கால்பந்து வீராங்கனைகள் பெண்கள் பிரிவில் விளையாடி வெற்றி கோப்பையுடன் திரும்பி வந்திருக்கிறார்கள். இன்று அரசு ஊக்கத்தொகை கூட இல்லாமல் சில தனியார் நிறுவனங்களின் உதவியுடன் சென்ற இவர்களுக்கு கால்பந்தாட்டத்திற்கான சிறந்த விளையாட்டு திடலோ அல்லது சிறந்த பயிற்சியாளரோ இல்லை. தரை மகளையும் மலை மகளையும் பார்த்த தங்களுக்கு அந்நாட்டின் நவீன வசதியுடன் கூடிய விளையாட்டு திடலையும் பல பயிற்சியாளர்களுடன் வீராங்கனைகளையும் பார்த்தவுடன் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தான் மிஞ்சியது என்று கூறுகிறார்கள். முதலில் பயம் தொற்றிக்கொண்டாலும் முயற்சியை முன்வைத்து திறமையுடன் விளையாடி வெற்றி பெற்றவுடன் தான் நிம்மதியே வந்தது என்று தங்களுக்கு கிடைத்த வெற்றி தாய்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று பெருமிதத்துடன் கூறுகிறார்கள். हम लोग वहाँ गए थे ग्राम सेवक के पास, तो वो हम लोग को मारे झाड़ू लगवाते थे, जल्दी झाड़ू करो तभी नहीं बना देंगे तुम लोग का, इतना तुम लोग रोज दिन हमको परेशान करती है। डी बोलते थे कि अभी भेज दिए हैं, आएगा तुम लोग का कल परसों आ जाएगा। पहले झाड़ू लगा, आज पंचायत है, झाड़ू लगा बोलते थे, फिर झाड़ू हम लोग को जबरदस्ती लगवाते थे। जब हम लोग इधर उधर जाते थे तो हाथ पकड़वा के फिर झाड़ू लगवाते थे। फिर एक दो लड़किया के तो मारे भी थे. வறுமையோ வெறுமையோ உன்னுள் திடமிருந்தால் தடம் பதிக்கலாம் இத்துறையிலும். இவர்களுக்கு நன்மைகள் செய்தால் நாளும் உயர்வார்கள் இத்துறையில். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.